ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா, ஒரு ஜாலியான வீடியோன்னு சொல்லலாம். எனக்கு ஒரு வேலையான வீடியோன்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணோம். எதுக்காக என்னன்றது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். விடிய காலையிலேயே ஏஞ்சாச்சு. எழுந்து சமையல் பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் சரி விடியறதுக்குள்ள நம்ம கோலம் போட்டு வந்துரலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா 5 மணி தான் இருக்கும். ஆனா லைட்டா அப்படியே விடிய ஆரம்பிக்குது. 5 மணிக்கெல்லாம் கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிச்சுட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஜூன் 8 2025. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சண்டே. சண்டே விடிய காலையில பரபரப்பா வேலை செஞ்சிட்டு இருக்கிறேன். தாளிப்பு போட்டுட்டு வந்துடுறேன். கடுகு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, கொஞ்சம் வெந்தயம், எல்லாம் தாளிப்பு போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோன்னா சாம்பாருக்கு தாளிப்பு. டிஃபன் இட்லி சாம்பாருக்காக நான் தாளிப்பு போட்டுட்ருக்குறேன். பூண்டு கொஞ்சம் இடித்து போட்டுக்கிட்டோம்னா சூப்பரான ஃப்ளேவர், சாம்பார் நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆனியன் குவான்டிட்டி என்னடா எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு தானே சந்தேகம் வருது, சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம தடபுடலான டிஃபன் விருந்து அப்படின்னு சொல்லலாம். அக்கா வீட்டிலேருந்து வராங்க ஃப்ரெண்ட்ஸ். அக்கா பையனுக்கு சின்ன பையனுக்கு கல்யாணம். அதுக்கு பத்திரிக்கை வைக்கிறதுக்காக வராங்க. அவங்களுக்காக டிஃபன் ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். இன்றைக்கி சண்டேவே இருந்தாலும் நான்வெஜ்ஜு கல்யாணம் பண்ணுறவங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. அதனால் வெஜ்ஜில் நம்ம என்னெல்லாம் பண்ணுறோன்றதை பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெங்காயம் போட்டாச்சு. கருவேப்பிலை, பச்சை மிளகா ஒரு 4 போடுறேன். வெங்காயம் வதங்கிருச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நேரம் அப்படியே வதங்கட்டும். இன்னும் இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி, சாம்பார், சட்னி, கார சட்னி, அதுக்கப்புறம் குருமா, பூரி செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வடை, மெதுவடை. குருமாவுக்காக நான் கொண்டக்கடலை ஊற வச்சுருக்கிறேன் சென்னா. இப்போ உருளைக்கிழங்கும் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இதை கட் பண்ணிக்கணும். மசாலா ரெடி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கரம் மசாலா இது போடுறதுக்காக கறி மசாலா ரெடி பண்ணிக்கிட்டேன். இதை வறுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பொடி பண்ணிக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சாம்பார் வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா கொதிச்சிருச்சு. பருப்பு ஊற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ குருமா ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொதிக்க விட்டுட்டோம்னா ரெடி. கிழங்கு கட் பண்ணி போட்டாச்சு. எல்லா மசாலா எல்லாமே ஊற்றிட்டேன். நல்லா கொதிக்க விட்டால் குருமா ரெடி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இட்லி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ குருமா சாம்பார் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சட்னி, இட்லி ஊற்றி வைக்கணும். ஏன்னா ரொம்ப முன்னாடியே ஊற்ற வேணான்னு இட்லி வெயிட்டிங். இட்லி இந்த குருமா இறக்கிட்டு இட்லி ஊற்றி வச்சிடணும். மாவு பூரிக்கு மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. இது ஒரு 1/4 மணி நேரமே ஆயிடுச்சு. அழகாக குட்டி குட்டியாக பூரி போட்டுடணும். டக்கு டக்குன்னு ஆகிட்டு இருக்குது. சீக்கிரம் முடிச்சிருவோம். ஃப்ரெண்ட்ஸ் இது டிஃபன் 7 மணிக்கெலாம் ரெடி ஆகணும். அதால் தான் டைம் ஆகிட்டே இருக்குதுன்றதுனால 2 பாத்திரமாக வச்சுட்டேன். சீக்கிரம் ஆகிடும். லாஸ்ட்டாக இட்லி ஊற்றிக்கணும். இப்போ இட்லி ஊற்றிட்டுருக்குறேன். பூரி இனிமேல் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். பூரி பெண்டிங்கில் இருக்குது இன்னும். இது சூப்பராக எல்லாமே எடுத்துருந்தால் நல்லா இருந்திருக்கும் வீடியோ. ஆனால் இதையே பார்த்தோம்னா டைம் ஆகிடும். அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஷார்ட்டாக தான் எடுத்துட்ருக்குறேன்.
தண்ணி வந்து நல்லா காஞ்சிருச்சு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இட்லி ஊத்திக்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து ரொம்ப முன்னாடி வச்சாலும் ஒரு மாதிரி ஆறுன மாதிரி ஆயிடும். இட்லி ஊத்தியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்டா வந்து பூரி போட்டுட்டு இருக்கிறேன். இட்லியும் வெந்துருச்சு, எடுக்கணும். இன்னைக்கு வந்து 4 மணிக்கெல்லாம் ஏஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து அடுப்பு திட்டெல்லாம் தொடச்சிட்டு போய் குளிச்சுட்டு வந்து சமைக்க ஆரம்பிச்சேன். வெளியே வாச தெளிச்சுட்டு 5 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு முன்னாடியே வந்து இந்த வெங்காயம் கட் பண்றது அந்த மாதிரி ஒரு சில வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஆரம்பிச்சாச்சு. பூரியை வந்து போட்டு முடிச்சாச்சு. இன்னும் 2 தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இட்லி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூரி, சாம்பார், கொண்டைக்கடலையும் உருளைக்கிழங்கும் வச்சு குருமா, அதுக்கப்புறம் வடை, கார சட்னி, மாம்பழம், இங்கே பார்த்தீங்கன்னா ஜாங்கிரி. இதுலேயும் வந்து இட்லி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது இல்லாமல் வந்து 2 ஸ்வீட்டு, லட்டு 1, மினி ஜாங்கிரி 1, அப்புறமா வந்து வாழைப்பழம், மாம்பழம் இதெல்லாமும் வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். சைட் டிஷ் வந்து அட்டகாசமாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அக்காவங்க முதல்ல வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க சம்மந்திங்க வந்தாங்க. ஃபர்ஸ்ட் அக்கா வந்து எல்லாம் தட்டுலாம் ரெடி பண்ணிக்கிட்டா. சரி, அவங்களும் வந்து தட்டு எடுத்துட்டு வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். எதுக்காக இந்த முறைனா வந்து எங்க மாமாவோட அக்கா தான் வந்து அம்மா. தாய் மாமாவுக்கே வந்து எங்க அக்காவை கொடுத்தாங்க. அக்காவையும் மாமாவையும் வந்து முறைப்படி தட்டு வச்சு அழைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். பெரியவங்கன்றதுனால அந்த மாதிரி வந்து வீட்டில் பிறந்த பொண்ணு. அது இல்லாமல் இது மெயினாக வந்து தோய் மாப்பிள்ளை தட்டுன்னு சொல்லுவாங்க. அப்பாவுக்கு உண்டான ஒரு மரியாதைன்னு வச்சுக்கங்களேன். இந்த மாதிரி வந்து தேங்காய்லாம் வச்சு, வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு பழங்கள்லாம் வச்சு ஸ்வீட் வச்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து எல்லாம் தட்டு ரெடி பண்ணிக்கிட்டாங்க அக்கா. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் பேசிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க சம்மந்திங்க வந்தாங்க. அவங்களும் வந்து நம்மளும் தட்டு வச்சு கூப்பிடணும் அப்படின்றதுனால அவங்களும் தட்டு எடுத்துட்டு வந்து பழங்க எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க அவங்களும். அதுக்கப்புறம் 2 பேரும் வந்து தட்டு வச்சு முறைப்படி வந்து சூப்பரா கூப்பிட்டாங்க. அவங்க முறைக்கு அவங்க நமக்கு மரியாதை வைக்கும்போது நம்ம பெரிய மரியாதை நம்மளும் காட்டணுன்ற மாதிரி நல்ல தடபுடலான டிஃபன் ரெடி பண்ணி வச்சிருந்தோம். இந்த மாதிரி தட்டு வச்சு அழைக்கும் போது வந்து சாப்பாடு போட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புவோம். மதியம் மாதிரி இருந்துச்சுன்னா சாப்பாடு போட்டிருக்கலாம். காலையிலேயே இந்த வேலையை முடிச்சிட்டு இன்னொரு வேலை இருந்தது அவங்களுக்கு. அதில் வந்து சீக்கிரம் வந்து வச்சுட்டு போயிடுறோம் அப்படின்னாங்க. சரி, நம்ம டிஃபன் வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்றதுனால நாங்க வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் தட்டு வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இன்னைக்கே வந்து இன்னொரு விசேஷம். அது இல்லாம ஒரு சிலருக்கு பத்திரிகை எல்லாம் வைக்கணும் அப்படின்னுட்டு இருந்தாங்க. அந்த வேலைக்கெல்லாம் போகணுன்றதுனால வந்து சீக்கிரம் வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப வந்து வந்தாச்சு. இவங்க 2 பேரும் தான் வந்து எங்க அக்காவோட சம்மந்திங்க. அவங்களும் வந்து பழம், இந்த மாதிரி தேங்காய் எல்லாமே அது ப்ரொசீஜர் என்னென்ன வாங்கணுமோ அதெல்லாம் வாங்கி தட்டுல வச்சு அந்த மாதிரி வந்து பத்திரிகை வச்சுட்டு போனாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப பாக்குறது வந்து அக்கா, அக்கா வீட்டுக்காரு எங்க மாமா. அதுக்கப்புறம் வந்து இந்த லாஸ்ட்ல நிக்கிறான் பாருங்க, அவனுக்கு தான் கல்யாணம். அந்த பக்கம் நிக்கிறவங்க வந்து அக்காவோட சம்மந்திங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் இந்த லாஸ்ட் அப்பா அம்மா. நீங்க நிறைய வீடியோல பாத்திருப்பீங்க. ஏன்னா வந்து புதுசா பாக்குறவங்களுக்காக நான் சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து அவங்க எடுத்துட்டு வந்ததெல்லாம் எடுத்து வச்சு அவங்களும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அக்காவோட சம்மந்தியும் பாத்தீங்கன்னா வந்து இங்க லோக்கல் தான் ஃப்ரெண்ட்ஸ். திருத்தணியில தான் இருக்கிறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து நிறைய ஃபங்க்ஷன் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கும் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அக்காவோடது. இதெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி ஒரு 11 மணிக்கு கிளம்பணும் விசேஷத்துக்காக. எல்லாம் கிட்ட இருந்து பண்ணிக்கல, எனக்கு அவசியம் வந்துருக்கு சார். எல்லாம் நீங்கள் தான் முதல்ல கிட்ட இருந்து பண்ணணும். அதே சரி கொடுங்க. நான் வச்சு தான் இருக்கேன். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், அக்காவுக்கு வந்து 2 பசங்க. பெரியவனுக்கு வந்து கல்யாணம் ஆயிருச்சு. இவன் வந்து 2வது பையன்.
இவனுக்கு கல்யாணம் முடிவாயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லா ஃபங்க்ஷனும் வந்து இதுக்கு அடுத்தடுத்து வரும். இன்னைக்கே வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே கிளம்பணும் நாங்க. இன்னைக்கே ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொருத்தருக்கும் வந்து நிறைய பழக்க வழக்கங்கள்னு இருக்கும். அந்த மாதிரி வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி பயங்கரமான விசேஷங்களா கிளம்புவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி வந்து நிறைய வேலை இருக்கும். சொல்லப்போனா உண்மையை சொல்லப்போனா என்னன்னா, வீடியோவே நாங்க போடாத காரணமே இதுதான்டாங்கிற மாதிரி இருக்குது. ஆஹ் எங்க ரொம்ப நெருக்கமானவங்களே ஒரு 3-4 கல்யாணம் உடனே அடுத்த ஃபங்க்ஷன் நாங்க போயிட்டே இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாலேயே வந்து வீடியோ எடுக்க முடிய மாட்டேங்குது. வெளியே போயிட்டு ஈவினிங் தான் வரோமா, அந்த மாதிரி வந்து ஓடிட்டு இருக்குது இந்த வாரம்லாம். அதாலேயே வந்து 4-5 நாள் வீடியோவே போட முடியல. அக்காவோடதே வந்து ஒரு சில ஃபங்க்ஷன்லாம் முன்னாடியே முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு ஒண்ணு இருக்குது, இன்னமும் இருக்குது. இந்த மாதிரி வந்து அப்படியே பிஸியா ஷெட்யூல் போயிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ எடுக்க முடிய மாட்டேங்குது. அதாலதான் ஏதாவது ஒரு காரணம் நமக்குன்னு வரும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வருது பாருங்க. நானும் தான் கண்டென்ட் விடாம போடணும்னு நினைக்கிறேன், ஆனாலும் முடிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது ஒரு வேலை அந்த மாதிரி தான் ஓடிட்டு இருக்குது. கல்யாண மாசம்ன்றதுனால கொஞ்சம் தெரிஞ்சவங்க ரொம்ப நம்ம இப்ப எங்க அக்கா கல்யாணம் இல்லாம இன்னும் 2 மாமா அவங்களோட கல்யாணமும் இருக்குது. எல்லாமே வந்து அடுத்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எப்படிதான் நம்ம வீடியோ எடுக்க போறோம், என்னடா பண்ண போறோங்கிற மாதிரி இருக்குது. அந்த அளவு வந்து கல்யாணங்கள்லாம் அப்படி ஓடிட்டு இருக்குது. நிறைய கல்யாணம் முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி நிறைய வந்து ஃபங்க்ஷன் இருக்கும், தெரியும் உங்களுக்கு. அந்த மாதிரி கொஞ்சம் பிஸியா இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இந்த மாசம்லாம் அப்படிதான் போவோம். அதுக்கப்புறம் வந்து அங்க குடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாங்க. நம்ம வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை எல்லாம் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் கிளம்புனாங்க. அதுக்கப்புறம் வந்து அக்கா மாமா பசங்க கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வேலை இருந்துச்சு, அவங்களுக்கு ரொம்ப பிஸியா இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதால ரொம்ப நேரம் உட்கார முடியல. ஏன்னா வந்து காலையிலேயே வந்துட்டாங்க. இங்கேயே 9:30க்கு மேல ஆயிருச்சு. அவங்க அங்க ஊர்ல போயிட்டு ஒரு சிலருக்கெல்லாம் பத்திரிக்கை வைக்கணும். அது இல்லாம அவங்களதே ஃபங்க்ஷன் இருந்துச்சு, அதுக்கெல்லாம் கிளம்பணும். அதுக்குதான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பிட்டு இருக்கிறேன் நானு. சும்மா இந்த பிட்டை போடுவோண்டான்னு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வீடியோ எடுக்கலாம் தான் ஆரம்பிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் போகும்போது ஆரம்பிப்பேன், அதோட முடிஞ்சிடும் வீட்டுல எடுக்கிறதோட சரி. அதுக்கப்புறம் அங்க போனதும் வந்து பிஸி ஆயிருமா, எடுக்க முடிய மாட்டேங்குது. அந்த மாதிரி வந்து இதுவும் வந்து அக்காவோட ஃபங்க்ஷன் அன்னைக்கு 11 மணிக்கு கிளம்பணும். சரி எடுக்க ஆரம்பிக்கலாம், வெளியே போறதெல்லாம் எடுக்கலாம்னு நினைச்சு எடுத்தேன். ஆனா ஒன்னும் முடியல. வெளியே போனதோட சரி, வீட்டுக்கு வந்த பிறகுதான் வீடியோன்றதே ஞாபகம் வந்தது. அந்த மாதிரி ஓடிடுச்சு. என்ன பண்றது, இப்படியேதான். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வருதா, அலங்காரம் பண்ணிட்டு போடா வாடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்ன பண்றது? எதுக்கு பேய் மாதிரி பாக்குற? நார்மலா பார்க்க மாட்டியா? அவங்க போனதும் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தான் உட்காந்தோம். இது வேலைக்காவது டைம் ஆயிருச்சு 11ன்றதுனால கடகடன் திரும்பவும் ஏஞ்சி ஃப்ரெஷ் ஆகி கிளம்பி திரும்பவும் ஓடணும் ஃப்ரெண்ட்ஸ். அன்னைக்கு நைட்டு ஈவினிங் தான் வந்து வீடு வந்து சேர்ந்தோம். அந்த மாதிரி வந்து என்ன பண்றது, இப்படி எல்லாம் இருந்தா நான் எப்படிதான் வீடியோ எடுக்கிறது? வெளியே போறதாவது எடுக்கலாம் தான், ஆனா முடியலையே. வெளியே போனோம்னாலே எல்லாத்தையும் மறந்துட்டு அப்படியே சொந்தங்களோட அப்படியே சுத்த ஆரம்பிச்சிடுறேன். அந்த மாதிரி வந்து முடியாம போயிருச்சு. முடிஞ்ச வரையும் இனிமே எடுக்க முடியுதான்னு பாக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். சொல்ல முடியாது என்னால கண்டிப்பா எடுக்கிறேன்னு. அந்த மாதிரி தான் நடக்குது. வெளியே போனோம்னா இப்ப அக்காவே அப்படின்றதுனால நம்மளும் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஈடுபாடோட செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதாலலாம் வந்து நம்மளால அந்த மாதிரி பண்ண முடிய மாட்டேங்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாமா? பாய்.